இன்னைக்கு நம்ம ஒரு ரியாலிட்டி டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் பேசுகிறோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையோட வளர்ச்சிக்கு இந்த மெட்ரோ எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, சென்னையோட டெவலப்மெண்ட் எப்படிலாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் மெட்ரோ வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம், எந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக போயிட்டு இருக்காங்க, அது எல்லாம் நான் ஃபேஸ் இருக்குன்ற சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். சென்னை மோட்டரை பார்த்தீங்கன்னா நமக்கு பொழுதுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக யூஸ் பண்ணுற ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக அது இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர், ஈவன் நானுமே நிறைய தடவை அதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை அஃபோர்ட் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்கு, இன்றைக்கி இருக்கிற மேபி வெஹிக்கிளோட ரெக்குவயர்மெண்ட்டு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ ரொம்ப ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியும். வித் ஏசி, வித் என்ன சொல்கிற ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி, ரொம்ப டைமிங், ரொம்ப ஷார்ட் ஸ்பேனுங்க. ஈவன் இப்போ இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆன் ரோடில் நம்ம போகணும்னு சொன்னால் 1 hour ஆகிற டைமிங் வந்து மெட்ரோவில் போட்டிங்கன்னா 15 minutes 20 minutes நீங்கள் போயிட முடியும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அது வந்து சென்னைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45.1 கிலோமீட்டர், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆக முடியாது சென்னை மெட்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஆரம்பித்து அது வந்து அப் டு வாஷர்மென்பெட், ஓல்டு சென்னை, அதாவது நார்த் சென்னைன்னு சொல்லுவோம். நார்த் சென்னை, வாஷர்மென்பெட், அங்கே வந்து பிம்கோ நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வரலையும் இந்த மெட்ரோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது நடந்துகிட்ருக்கு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு லைனுமே கொடுத்துருக்குறாங்க. அது வந்து க்ரீன் லைன். ஸோ அந்த க்ரீன் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்மோர்லேருந்து ஆரம்பிச்சு, அது மேபி சென்ட்ரல் அண்ட் எக்மோர் அங்கேருந்து ஆரம்பிச்சு நமக்கு வந்து திருப்பியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலந்தூரில் வந்து கனெக்ட் ஆகி முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி 2 லைன் வந்து இப்போதைக்கு யூசேஜில் இருக்குது. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதோட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு 3 ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பூந்தமல்லி டு ஆலந்தூர் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் லைன். ஸோ இந்த பர்பிள் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 26.09 கிலோமீட்டர். ஸோ இந்த கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 28 ஸ்டேஷன் வருதுங்க. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்கமிங் யூசேஜுக்கு வரப்போகிற ஒரு மெட்ரோ இது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மாதவரம் டு சோழிங்கநல்லூருக்கு ஒரு ரூட் வரப்போகுதுங்க. அது ரெட் லைன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 44.6 கிலோமீட்டரில் அமைய இருக்குது. 48 ஸ்டேஷன் வருது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் சில இடங்கள்ல அண்டர் கிரவுண்ட் இருக்குது, சில இடங்கள் மேலே வருது. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நமக்கு இது எல்லாமே ஃபுல்லாக OMR ஸ்ட்ரெச் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கவர் பண்ணிவிடும் அப் டு சோழிங்கநல்லூர் வரலையும். இன்னொரு லைன் இருக்குது, அது ஆரஞ்சு லைன். ஸோ அந்த ஆரஞ்சு லைன் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 45.4 கிலோமீட்டரு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 48 ஸ்டேஷன் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதவரத்தில் ஆரம்பித்து சிப்காட் 2 அது வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி. மேபி இது எல்லாமே நமக்கு முடிஞ்சு இந்த ஆல் மெட்ரோஸ் நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூசேஜ் வந்தாச்சுன்னு சொன்னால் ஐ திங்க் இந்தியாவில் இருக்கிற மேஜரான ஒரு மெட்ரோ சிட்டியாக சென்னை மாறிடும். மேபி இந்த இயர் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த பர்பிள் லைன் வந்து யூசேஜுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த லொக்காலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்காலிட்டியிலேருந்து க்ளோஸ் டு ஒரு 5 to 10 கிலோமீட்டர் வரலையும் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பூம் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்லாம் இல்லாமல் இன்னும் அடிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பூந்தமல்லி நசரத்பேட்டிலேருந்து நமக்கு வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரலையும் அந்த பர்பிள் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன். அனதர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே நமக்கு ஆல்ரெடி மீனம்பாக்கம் வரலையும் வந்து மெட்ரோ இருக்குது. ஸோ இப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் கெலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அது வரலையும் அந்த மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து புது நியூ எக்ஸ்டென்ஷன் வந்துருக்கு. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பரந்தூர் ஏர்போர்ட் வரலையும் வந்து நியூ மெட்ரோ வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திருமலை சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நியூ டெவலப்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றதுனால நம்ம வந்து ஒரு ஹோம் பையராக இருக்கிறோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்கள் அப்கமிங் லொக்கேஷனாக இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மாதவரம், அகைன் பூந்தமல்லி, திருமழிசை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் லொக்கேஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் இன்னைய ரியாலிட்டி டாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோஸ் வந்து சேரும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விசினிட்டியில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க, தேடுறீங்க, எதாவது ஹெல்ப் வேணுனாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க. ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்கு பாருங்கள். நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த லொக்காலிட்டிக்குள்ளே, இந்த விசினிட்டிக்குள்ளே எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் போய் பார்த்து வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து பெனிஃபிட் அடைய முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இது இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Until then, this is Sam, property advisor, signing off from Chennai Homes.